எல்லாருக்கும் வணக்கம். இதழில் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலக்காவை வச்சு சைவ பிரியாணி. நம்ம எங்கன்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா வெஜிடேரியன் பிரியாணி போடுறதா இருந்தா இந்த பலக்காவை வச்சு பிரியாணி போடுறாங்க. ஆனா அதை பார்த்தாலே பலக்கா வெஜிடேரியன் மாதிரியே தெரியாது, நான்வெஜ் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டாதான் அந்த டேஸ்ட் கூட சிலர் தான் அது லைட்டா தான் தெரியும், ஏன்னா ஃபுல்லாவே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இப்ப அந்த காயை வச்சுதான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சைவ பிரியாணிய ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பலக்காவை தோல் எல்லாம் எடுத்து அரிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். கஷ்டமா இருக்குமா? நிறைய கஷ்டமா தான் இருக்கும். எது கஷ்டம் இல்லாம இருக்கு? சரிம்மா, தெரியாம கேட்டேம்மா. பால் வருதுல்ல ஒரு மாதிரி. இதெல்லாம் சொல்ல குட்டியா இருக்குல்ல, இந்த மாதிரி மேல இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கணும். சுரண்டி நல்லா எடுத்துணும், அதை பச்சையெல்லாம் போற அளவுக்கு. கையில எண்ணெய் தேய்க்க மறந்துட்டேன், எண்ணெய் தேய்ச்சிக்கலாம், எல்லாம் கையில பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இன்னொன்னு கையில தேய்ச்சி இப்ப கத்தி பிடிச்சி வெட்ட முடியாது, அதான் பிரச்சனை. கத்தி எடுக்கும்ல. ஆமா, இது நல்லா இந்த மாதிரி எடுத்துடலாம். அந்த பால் வரும், இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா எடுத்துடுவோம். ஆனா நம்ம தோலோட கூட போட்டு வேக வச்சுட்டு உரிச்சு எடுத்துக்கலாம். தோலோட இப்படியே? ஆமா, அப்படியே அரிஞ்சு போட்டு தோலோட விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சா ஈஸியா வரும். இது கஷ்டமான ப்ராசஸா? ஆமா. பலக்காவெல்லாம் தோல் எடுத்துட்டு, ஆனா நம்ம எடுக்கிறதுக்குள்ளே பாருங்க எப்படி கருத்து போச்சு. கையெல்லாம் பால் ஒட்டிச்சு தேய்ச்சிட்டு இருந்தோம். நானா இல்ல, நான் என்ன தேய்ச்சிட்டு அதெல்லாம் தப்பி செய்வோம். அறிய முடியலன்னு சொல்லிட்டு அரியல சொல்லி வாங்கினா அவளை கை ஃபுல்லா பால் ஆயிடுச்சு, எண்ணெய் தேய்க்க அந்தமா மறந்துட்டாங்க. சரி, இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி நடுவுல இருக்கிற பீஸை வந்து கொஞ்சம் எடுத்துடணும். பொறுமையா இந்த நடுவுல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடணும். வேற கத்தியில அறிய வேண்டியது, இதுதான் வாட்ட வரல. நடுவுல இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். இது இப்படி எடுத்துக்கலாம், மேலட்ட ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த இப்படி எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியா இல்ல, நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டா போதும். பொறுமை பொறுமை. இந்த சைஸ் கட் பண்ணி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம். நாங்க தண்ணி அதுக்குள்ள கருத்துருதுல, இது கடற்கடன் கத்திரிக்காய் மாதிரி. சரி, கட் பண்ணிட்டு பாப்போம் எல்லாத்தையும். இங்க பாருங்க, அரிஞ்சு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டேன். இது அரையறதுக்குள்ள கையை மொத்தம் அசிங்கமா போச்சு, எண்ணெய் தேய்ச்சுமே பிசு பிசுன்னு ஒட்டிக்கிச்சு. நான் போய் முதல்ல கையை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்க கையை கழுவுறதுதான் பெரிய வேலை. கை கழுவுனாதான் அடுத்து வேலை செய்ய முடியும். பிசு பிசுன்னு இருந்தா நல்லா இல்ல. போ வேற போல, நான் வேற முன்னாடி கை வச்சு கையெல்லாம் பிசு பிசுன்னு எண்ணெய் தடவியுமே ஒட்டிக்கிச்சு. போட்டு தரையில தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். கழுவிட்டு வந்துடு அதுக்குள்ள. இங்க பாத்தீங்களா, அம்மா மணக்கட்டெல்லாம் போட்டு செட்டில் ஆயிட்டாங்க ஒரு கை கழுவுறதுக்கு. நம்ம போதா இல்லையா? போயிடுச்சு, போயிடுச்சு. நல்லா புண்ணாயிட போத. நார் வேற ஆடா இருக்கு. ஆடாலாம் இல்ல, நாராதான் இருக்காது. நான் ஆடா சொன்னேன், ஆடா இருக்கும் இல்லையா? ஹார்ட் கருப்பு. திட்டுவாங்க. ஆமா, அண்ணா ஆனவன எல்லாரும் என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ல. எங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து ஒருத்தர் திட்டிட்டு போனா, அக்கா சும்மா அம்மாவை வந்து திட்டிட்டே இருக்காதீங்கக்கா. ஆமா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கான். நான் இங்க பக்கத்து சந்துதான் ஏதோ சொன்னா. அங்க இருந்து வந்துட்டு சௌமியாக்கா என்னையதான் திட்டிட்டு போனா. சௌமியாக்கா எதுக்கு அப்பப்ப ஆண்டி திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அம்மாவை தான் சொன்னா, திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா. வாய் இருக்கிறதே திட்டுறதுக்கு. அது திட்டுறதுல என் பொண்ணு செல்லமா கொஞ்சிருது, அப்படிதான் திட்டுற மாதிரி கொஞ்சுவா. ஆமா, எங்க அம்மாட்ட இருந்து பழகிச்சு. எங்க அம்மா என்ன அப்படிதான் திட்டினே இருப்பாங்க. காலைல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் திட்டினே இருப்பாங்க என்ன. அம்மானா திட்டதான் செய்வாங்கடி. அதான் நானும் உங்களை திட்டுறேன். ஆமா, எனக்கு அம்மா தான். கழுவிச்சா போயிடுச்சு, அவ்வளவு போலாமா? சரி வாங்க பிரியாணி பாப்போம். பாருங்க, எல்லாத்தையும் எடுத்து எப்படி மேல வச்சு அசிங்கமா கச்சா அமிச்சா நான் வச்சிருக்காங்க. என்னங்கம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசி அழுதுட்டு இருக்கீங்களா? நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன், பித்தளை கிளாஸ்ல. இது வந்து 1/2 கிலோக்கு மேல வரும். எவ்வளோ? 1/2 கிலோக்கு மேல. 1.5 கிளாஸ் போட்டா 1/2 கிலோ. நான் 1.5 கிளாஸ்க்கு அதான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 1/2 கிலோ கொஞ்சம் மேல. சரி, ஓகேம்மா. என்னம்மா பண்ண அதுக்கு? அரிசி ஒரு பக்கம் அம்மா ஊற வச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அம்மா இங்க வந்து குக்கர்ல தண்ணி வச்சிருக்கேன். இந்த அரிஞ்ச பலாக்காவெல்லாம் வந்து இந்த குக்கர்ல போட்டுக்கலாம். சௌமியா வந்து கொஞ்சம் சிக்கன் 65 பண்ண சொன்னான். சிக்கன் 65? ஐயோ, பலாக்கா 65. சாரி. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணவே இல்ல, அதுக்குள்ள பாத்தீங்களா என்ன வளர்றாங்க பாத்தீங்களா. பலாக்கா 65 பண்ண சொன்னா. அந்த பலாக்கா வந்து சின்னதா இருக்கு. இது சின்னதா இருக்கான், பத்தாதான் பிரியாணிக்கு.
அதனால பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்ப இந்த பலாக்காக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் நானு. அப்புறம் மஞ்சத்தூள். எதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கறாங்க இதுல? காய் வெந்து வர்றதுக்கு தான். கலரா வெந்து வர்றதுக்கு மஞ்சத்தூள் போடுவாங்க. நான்வெஜ்னா ஸ்மெல் வரும், ஓகே போடுறாங்க. இதுல எதுக்கு போடுறாங்க? இந்த மாதிரி கஷ்டமான கிளியில கேட்ட என்ன பண்றது? போடுறீங்க. அது பலாக்கா அப்படியே வெந்தா அந்த கலர் மாறிடும். அதனால மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சோம். இல்லையா அப்படியே வெந்தா மாறாதே. நான் வேக வச்சு காட்டுவா அப்படியே. சரி ஏதோ தெரியல. சரி நான் குக்கரை மூடி விசில் வச்சுட்டுமா? போட்டீங்களா அதுல எல்லாமே? சரி மூடி விசில் வச்சுட்டு பாப்போம். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். எடுத்து பார்க்கலாம். என்னங்கம்மா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டீங்களா? என்ன ப்ராசஸ்? வெங்காயம் தக்காளியில அரிஞ்சிக்கலாம். இவ்வளோ பெருசா இருக்குதுங்க வெங்காயம். பாத்தீங்களா இவ்வளோ பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஒரு வெங்காயம் போட்டாலே ஒரு ஊருக்கு குழம்பு வைக்கலாம் போடுறது. அப்போ ஒரு ஊருக்கா சமைக்கிறீங்க நம்ம வீட்டுல? ஒரு வெங்காயம் போடுறீங்க சொல்லுங்க. தெரியாம சொல்றேனே. எங்க அம்மா தலையில ரோசா பாத்தீங்களா? டம்மி ரோசா. டம்மிலாம் வாங்கிக்கிறீங்களா? எப்படிமா ஒரிஜினல்லாம் வாங்கிக்க? தங்கச்சி வாங்கி கொடுத்தா. மயிலாப்பூருக்கு போகணுமா, கபாலீஸ்வரர் போயிட்டே இருக்கு. தங்கச்சி வாங்கி கொடுத்தா. ஆனா ஒரிஜினல் ரோஜா மாதிரியே இருக்குது. இல்லையே டம்மின்னு தெரியுது. ஒண்ணும் தெரியல. தெரியுது இல்லையே டம்மின்னு. எப்படி ஏமாத்துறேன்? சீரியஸா தெரியுது டம்மின்னு. அந்த லீஃப்ல கிரீன் கலர் இருக்குல்ல, அந்த கிரீன் கலர் தெரியுது. இதெல்லாம் தெரியல, அந்த கிரீன் தெரியுது. அதுதான் உள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம் அந்த கிரீன் கலர். சரி சரி. வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு பாப்போம். புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுக்கணும். குட்டிங்களா? ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துட்டு அப்புறமா என்ன வேலை வாங்குவாங்க, இதை எடு அதை எடுன்ட்டு. சரி நான் போய் எடுத்து கொடுத்து தந்துடுறேன். நான் வச்ச பலாக்காவும் விசில் வந்துருச்சு. ஒரே விசில் தான் வச்சிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது முக்காவாசி வெந்துருச்சு, கால்வாசி வேகணும். ஏன்னா இப்ப நம்ம அடுத்து நம்ம தாளிப்போம்ல, அப்ப வெந்துரும். அது ரொம்ப இப்பவே வேக வச்சிட்டோம்னா அப்புறம் தாளிக்கும் கொல கொலன்னு ஆயிடும். அதனால நான் ஒரு விசில் வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கும் ஒரு விசில். இப்ப இதை வடிச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குள்ள பிரியாணி தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தாளிச்சுக்க வேண்டியதானமா? ஆமா. நம்ம விசில் வந்தாலும் கொஞ்சமா தெரியுது. நான் அப்பவே கொஞ்சமா தான் இருந்தது. நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கரெக்டாதமா இருக்கு. இன்னும் நான் சொல்றேன் பாருங்க. நீங்களே என்ன சொல்றீங்க? ஒரு டம்மி ரோஸ் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேசுறீங்க. நீங்க ரோஸே வைக்காத நான் எவ்வளவு பேசணும்? எனக்கு தெரிஞ்சிச்சு சௌமியா கண்டிப்பா அடி வாங்க போறேன். யாருக்கிட்டமா? சப்ஸ்கிரைபர் கிட்டயா? ஆமா. சரி விடுங்க, உங்களுக்காக ஒரு அடி கூட வாங்க மாட்டேனா? ஒரு அடி பரவாயில்ல. சப்ஸ்கிரைபர் எவ்வளவு பேருக்கு எல்லாரும் வந்து அடி வருது. சௌமியா அடிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் என்னையும் பிடிக்கும். எல்லாருக்கும் எனக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் தான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைப்பு. உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன்ஸ். நான் வந்து அதே குக்கரையே வச்சிருக்கேன். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தினாதான் பிரியாணி நல்லா இருக்கும் எப்பவுமே. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஓகே ஓகே. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சரி ஓகே. கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி சரி. சொல்லுங்கம்மா எத்தனை சோம்புமா போடணும்? எண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை சோம்பு போடணும்? கொஞ்சோண்டு சோம்பு போடணும். இருக்கீங்களே சொல்லுங்க எத்தனை சோம்பு போடணும் சொன்னா போடுறோம். சப்ஸ்கிரைப் போடுறோம் கரெக்டா போடுவாங்கல்ல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. கொஞ்சோண்டு சோம்பு எடுத்து. ஆனா எத்தனை சோம்பு எண்ணிக்கிட்டு இருந்தீங்களே முடியும். அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு கேட்பாங்க, ஒழுங்கா கேட்டு சொல்ல மாட்டியா சௌமின்ட்டு. இதெல்லாம் போட்டுக்கிறேன். இப்போ போடுங்க. என்ன காயத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. அதுக்குதான் ஸ்டவ் எரியலையா? எரியுது. நேரம் ஆச்சு என்ன வச்சா. என்னமா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க வீடியோல. ஸ்டவ் எரியாமா? விடுங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. காயட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் முழுசா போட்டீங்களா? கொஞ்சோண்டு பாருங்க. அந்த ஒரு வெங்காயத்தையும் இவ்வளவு எடுத்து வச்சு. அவ்வளவு பெரிய வெங்காயம். ஓ பாதி எடுத்துட்டீங்க? பாதி இல்ல, கால்வாசி முக்காசி போட்டீங்களா? சரி வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்ப வந்து இந்த பிரியாணி தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இன்னும் சொப்பு ஸ்பூன் வச்சுக்கோங்கம்மா. அதுல எவ்வளவு ஸ்பூன் நீங்களே பாருங்கண்ணா. எத்தனை வாட்டி அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. எங்க பாருங்க எவ்வளவு ஸ்பூன். அது தாராளமா ஒரு பெரிய ஸ்பூன் போட்டு எடுத்தாதான் என்னவா அது இருங்க. இதுல ஃபுல்லா அரைச்சு வச்சிருந்தேன். அப்ப பெரிய ஸ்பூன் உள்ள போட்டா போகல, மூடல. அப்ப போட்டது அப்பப்ப அதை மாத்த முடியுமா? அதனால போட்டதா. ஏன் போடுறீங்க? போடும்போது வெளில இருந்து ஸ்பூன் எடுத்து போட்டு மூடி வைங்க. அதெல்லாம் அப்படி அது வச்சாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. சரி வதக்குங்க. இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்க பச்சை வாசனை போற அளவுக்கு. ஏன் குட்டி ஸ்பூன் போட்டாவா? அதாவது அப்படி எப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா அது இல்ல அப்படியே ஸ்பூன் இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அது எடுக்கும் போது. சரிம்மா ஸ்டாப் பண்ணிக்கோங்கம்மா. போதும்மா, ரொம்ப நேரமா பேசுவீங்க அப்படி. இங்க பாத்தீங்களா நம்ம குளிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காங்க. எப்படி திருன்னு முழிக்கிறா பாருங்க. ஹாய் சொல்லுமா வீடியோல எல்லாருக்கும். ஹாய் ஹாய். அங்க பாருங்க. ஹாய். சரி நீங்க வதங்கிச்சு கூப்பிட்டீங்க, வந்த வேலையை பாப்போம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்டும் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஏன்னா 3 பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கேன். டப்பா பிடிச்சி இழுக்கிறா. சொல்லுங்க நான் பாத்துட்டேன். இங்கே குக்கர் பிடிச்சி இழுக்கிற போறாடி இந்த வாழைக்குட்டி. இந்த அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன், 2 தக்காளியா. இதுவும் நல்லா வதங்கட்டும். ஓகேவா மேடம்? ஓகேவா மேடம்? ஓகேவா? அடுத்த கேமராமேன் லட்டு மேடம் ஓகேவா? என்னவா பாயாவும் பேத்தியங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் தம்ப்நெயிலுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க போஸ்ட் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்கன்னாங்கம்மா. கேஷுவலா எடுக்கணுமாமா? இல்லையே, நான் எப்படி இப்படி இங்க இருந்து எடுக்கணுமா அங்க இருந்து எடுக்கணுமாமா? நாங்க இதை வதக்கிட்டு வரோம். நீங்க தம்ப்நெயில் போட்டு வேணாம், சமாளிக்காதீங்க. சரி சரி திரும்பி நில்லுங்க, மூஞ்சி காமிச்சு நில்லுங்க, போட்டோ எடுப்போம். போட்டோ போட்டோ பாப்பா மூஞ்சி காமிங்க. பாப்பா மூஞ்சி எப்படிமா இருக்கு? கியூட்டா இருக்கு. சிரிங்க பாப்பா, சிரிங்க. ஐயோ அப்படியே எடுத்தாச்சு. சரி நம்ம போட்டோ எடுத்துட்டு வந்து பாக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடயே புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடியா? ஆமா, ஒரு மெஷர்மெண்ட்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லியே வதங்கிடுச்சு. இதோடவே வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அந்த பலாக்காவை வேணுமா? வடிச்சு வச்ச பலாக்கா எடுத்துக்கிறேன். ஆமா, நம்ம வடிச்சு வச்சிருந்த பலாக்காவையே அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையே நல்லா ஒரு கிளறிக்குவோம். இந்த மசாலாலாம் இந்த காய்க்குள்ள இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா போட்டுட்டு கிளறி கொஞ்ச நேரம் வைப்போம். அப்படியே தண்ணி விடுமாமா அந்த காய்? தண்ணியில விட வேக வச்சு தானே வடிச்சு வச்சிருக்கோம். சரி ஓகே. இந்த மசாலாலாம் அந்த காய்க்குள்ள கொஞ்சம் இறங்கட்டும், அதனால அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். நம்ம போட்ட பலாக்காவும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா கொஞ்சம் ஊறி வெந்து வந்திருக்கு. இப்ப நான் 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு கிளாஸ்ல? ஆமா, அதுக்கு கரெக்டா 2 கப்பு தண்ணி தான் வைக்க போறேன் நான். 2 கப்பு தண்ணி மட்டும்? ஆமா, அரிசி ஊற வச்சுட்டேன் நான் 1/2 மணி நேரம். நல்லா ஊறி வந்துருச்சு. ஆமா, கரெக்டா 2 கப்பு தண்ணி தான் ஊத்துறேன். அதுக்கு மேல நான் ஊத்த மாட்டேன். போனேன் ஊத்திட்டு மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு எடுத்து கொடுங்க. டச்சப் மேன் மாதிரி எனக்கு ஹெல்பர் மேனா வச்சுக்கிட்டாங்க. அதேடி இதேடி இதேடா தேடுன்னு. இங்க பாருங்க, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இது நல்லா கலந்து விட்டு இது ஒரு கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். நம்ம வச்சது கரெக்டா கொதிக்குது தண்ணியும். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அரிசி அதுல சேர்த்துக்கலாம். நீங்க டபரால செய்யறதா இருந்தா 1க்கு 1.5 வச்சுக்கோங்க வரும் தண்ணியா. ஆமா, நான் அப்ப கூட டபரால கூட ஊற வச்சுட்டு 1க்கு 1 தான் வைப்பேன். கரெக்டா வந்துடும் தம் போட்டோம்னா. நம்ம இப்ப இது மேலேயே வந்து நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்தி கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா தூள் சேர்க்கல, நானு லாஸ்டா தான் சேர்க்கிறேன். ஆமா, முன்னாடி சேர்க்கலையா நீங்க? இல்ல, இப்பதான் சேர்க்கிறேன். மேல சேர்த்தாதான் அந்த பிளேவர் எடுத்து கொடுக்கும். சரி சரி. நீங்க செஃப்ன்றது அப்பப்ப நான் மறந்து. செஃப் இல்ல, குக்கு. செஃப் வேற, குக்கு வேற. இல்லம்மா நீங்க செஃப் தான்மா. செஃப் வந்தானா அடிப்பாங்க. செஃப்ன்றவங்க வேற, குக்குன்றவங்க வேற. குக்குன்ற பட்டம் உங்களுக்கு நீங்களே வேற குத்துக்கிறீங்க. செய்யற 4 சமையலுக்கு பிட்டப் வேற. சூடு வெள்ளாட்டுக்கு ஒரு வார்த்தை செஃப்னா நீங்க நீங்க போஸ் குத்துனுங்கிறீங்க. சும்மா எப்படி முறைச்சு நின்று இருக்காங்க பாருங்களேன். அவ்வளவு சிரிப்பு இல்லம்மா, நீங்க அப்படி வந்து சிரிக்கிற அளவுக்கு. கொதிச்சதுக்கு அப்புறம் விசில் வைக்கலாம். இப்ப நம்ம வச்சது நல்லா தலை கொதிக்குது. இப்ப நல்லா ஒரு கிளறிட்டு விசில் போட்டுடலாம். அவ்வளவுதான். இப்ப குண்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. எங்கன்னா வச்சு என்ன பண்றாங்க பாருங்க. விசில காணும். இப்ப இது வந்து எத்தனை விசில் வரணும்? கரெக்டா 1 விசில் வச்சா போதும். உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கொல கொலன்னு வேணும். ரொம்ப இல்ல, அதான் கொஞ்சம் நல்லா வேகணும். நிலையா வாங்க, உங்க கால் தரையில பலன்னு வேணா 1 விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தம்ல வச்சோம்னா ஆஃப் ஆயிடும். கரெக்டா வந்துரும். உங்களுக்கு டக்குனு வேணும்னா 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கரெக்டா 1 விசில் தான் வைக்க போறேன். சரி, 1 விசில் வந்துருச்சு குக்கர்ல. நான் ஸ்டவ் வந்து ஃபுல்லா சிம்ல வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சரி ஓகேமா. அது வரைக்கும் 5 நிமிஷம் அது இருக்கட்டும் ஸ்டவ்லயே. சரி ஓகேமா. சொன்னதே 4 வாட்டி சொல்லுவீங்கம்மா அப்படியே. அவ்வளவுதான், விசில் இது அடங்கிடுச்சு. குக்கரை ஓபன் பண்ணலாம். இங்க பாருங்க இவ்வளவு சூப்பரா வந்து மேல இருக்கு. பாக்க சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குமா? கரெக்டா வந்திருக்கு பாத்தீங்களா? பலன்னு வந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான் வச்சிருக்கேன். 5 நிமிஷம். குக்கர் செஞ்சா கரெக்டா தான் வரும்.
குக்கர் செஞ்சாவா? அப்படின்னா ஓஹோ என்ன கலாட்டா பண்றாளா இவ திமிர் பிடிச்சவ. குக்கரை கலாட்டா பண்ண. ஓகே சூப்பரா மணக்க வந்துருச்சு. வீட மணக்குது. அப்பா வேற அண்ணன் ரூம்ல இருந்து கேட்டா பிரியாணியா செஞ்சீங்க? இல்ல பலாக்கா பிரியாணி செஞ்சேன். பலாக்கால பிரியாணியா அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான். சுட சுட சூப்பரா பலாக்கா பிரியாணி பலகாரம் பண்ணியாச்சு. அடியாய் என்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள என்னடி அவசரம் உனக்கு? நாங்களே என்ன சாப்பிடல. நான் தரடி தாங்க ஆயா உங்களுக்கு இந்த தாங்க. என் பேத்தி தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருடி தாங்க. எப்படி இது சொல்லு. நல்லா தட்டிட்டாங்க. இந்த மாதிரி மம்மம்லாம் எனக்கு காமிக்கவே மாட்டீங்க. சரி நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. உப்பு காரம் டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? சாப்பிடுச்சா? சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பாக்கவே செம்மையா இருக்கு. மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இருக்கு உண்மையாவே அது பாருங்க. அந்த கறி எல்லாம் பாருங்களேன். பலாக்காலாம் மட்டன் மாதிரியே வருது. அப்படியே அந்த சத சதையா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாப்பாக்கு தரவாயா? நாளைக்கு தான் சொல்வீங்க போலியா 3 பேரா சேர்ந்து. சூப்பரா இருக்கு. சூப்பரா சுட சுட பலாக்கா பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐயோ இங்க தண்ணி எல்லாம் ஊத்திட்டா. இங்க பாத்தீங்களா இவ பண்ற வேலைய எப்படி பண்ணிட்டா பாருங்க. கிச்சன் எங்க பாருங்க தண்ணி எல்லாம் ஃபுல்லா ஊத்தி. கூப்பிட்டு சாப்பாடு குடுத்ததுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்ன நீங்க பிரியாணி குடுக்காம சும்மா பேசிட்டு இருந்தா கோவம் வந்து சதை ஊத்திட்டு அதான் ரெடி தாங்கம்மா. எடுக்குது. அவ்வளவுதான். எல்லாருக்கும் பாய். இந்த வீடியோ பாய் பாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பாரு நல்லா 1க்கு 4 வேலை வச்சுட்டா.